வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா தேர்தலில் நூலிலையில் முந்தும் தொகுதிகள் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் இப்போ இருக்க விஷயம் வெளிப்படையாக ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகும். முக்கியமாக 4 பாயிண்ட். அதாவது இன்னைக்கு விதர்பால உத்தவ் தாக்கரேவுக்கு காங்கிரஸ் நிறைய தொகுதியில் விட்டு கொடுத்தது தவறு. முதல்ல அதை சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு 4-5 தொகுதியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதியை சிவசேனாக்கு விட்டதுனால அங்கே பிஜேபி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாராவியில் மிக மிக முக்கியமாக உத்தவ் தாக்கரே வேகம் எடுக்கிறாரு. சிண்டே ஒரு பெரிய அடி வாங்க போகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பையில் இருந்த தடவை ஒரு 8 சீட்டு உத்தவ் ஜெயிக்கிறாரு. எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சிண்டே அதிகபட்சம் 3க்கு மேலே போக மாட்டார். ஒன்று. அதுக்கப்புறம் மேற்கு மகாராஷ்டிராவில் ஆடுற ஆட்டம் சரியான ஆட்டம். சரத்பவார் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாம் புதுமுகத்துக்கு சீட்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அஜித் பவார் என்ன பண்ணுறாரு, சரத்பவார் கேண்டிடேட்டை எதிர்த்தவர் யாரை நிற்க வைக்கிறாருன்னா சரத்பவாருக்கு கூடயே இருந்த ஒரு பெரிய மனுஷன். அவர் மரியாதைனா ஊரில் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. சரத்பவார் என்ன பண்ணிட்டார், அவங்க பொண்ணை நிற்க வச்சிட்டார் அப்பாவுக்கு எதிராக. அதனால் சூப்பர் ஸ்கெட்ச் போட்டு வேலை நடத்திட்டு இருக்காரு. 2024 இதே மாதிரி தான் புதுமுகத்தெல்லாம் நிறுத்தி வச்சு ஜெயிக்க வச்சார் சரத்பவார். அதே பாணியை கடைபிடிச்சிட்டு இருக்காரு. சூப்பரான ஆட்டத்தில் முதல்ல இருக்கிறது சரத்பவார் தாங்க, அதில் மாற்று கருத்தில். ஆட்டம் சரியான ஆட்டம். ஆனால் என்னென்னா இன்னைக்கு உத்தவ் தாக்கரே சொன்ன சில விஷயத்துக்கு காங்கிரஸ் கொஞ்சம் அடிபணிஞ்சு போயிருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தோணுது. இதில் இன்னும் சுவாரஸ்யமான, அதாவது சோலாப்பூர், சத்தாரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோலாப்பூர், சங்கிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி மகா யுக்தி அகாலி அது சூப்பரான வேகம் எடுக்குது. அதனால் இதில் நவநிர்மாண் சேனா சொல்லி ஆகணும். என்னென்னா நவநிர்மாண் சேனாவை என்ன பண்ணுறாங்கன்னா உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து, அதாவது உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியில் வரார், ரிசைன் பண்ணிட்டு வெளில வர்றார். அவர் நேராக போய் பிஜேபியில் சேர்றார். பிஜேபியில் சேர்ந்த கேண்டிடேட்டு காலையில் பிஜேபியில் சேர்றாரு தான் ரொம்ப முக்கியம். காலையில் பிஜேபியில் சேர்றாரு, மத்தியானம் அப்படியே அவர் ஜம்ப் ஆகுறாரு நவநிர்மாண் சேனா. யார்? ராஜ் தாக்கரே. உடனே ராஜ் தாக்கரே அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. உடனே நீ கேட்கலாம், இது என்னங்க பாலிடிக்ஸு? பிஜேபி ஏன் நவநிர்மாண் சேனாக்கு ஆள் அனுப்புதுன்னா உத்தவ் தாக்கரே அந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஜெயிப்பார். அப்போ உத்தவ் தாக்கரேட்ட சீட்டு கிடைக்காதுன்னு ஒருத்தர் பிஜேபிக்கு வந்தால் அவரை நிறுத்தி வச்சா உத்தவ் தாக்கரேட்ட தோற்றுருவார். அப்போ என்ன பண்ணுறதுன்னா உத்தவ் தாக்கரேட்டிருந்து வந்த கேண்டிடேட்டை நவநிர்மாண் சேனாட்ட அனுப்ப வேண்டியது. ஏன்னா எல்லாம் சொந்தக்காரங்க தானே. அவர் அனுப்பி அவர் நிற்க வைக்க வேண்டியது. பிஜேபி ஒரு கேண்டிடேட் போடும். சண்டை யாருக்கு? உத்தவ் தாக்கரேக்கும் உத்தவ் தாக்கரேருந்து வெளில வந்தார் பாருங்க நவநிர்மாண் சேனா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, பிஜேபி ஜெயிக்கும். இப்படி குள்ளநெறி பயங்கரமாக பண்ணியிருக்கு பிஜேபி. ஒரு மோசமான கட்சின்னு இருந்தால் கூட அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. இதில் முன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மும்பையில் கோட்டை விட்ட ஏக்நாத் ஷிண்டே எங்கே பிடிக்கிறாருன்னா தானேயில் கொஞ்சம் வேகம் எடுக்கிறார், கொங்கனில் கொஞ்சம் வேகம் எடுக்கிறார். இதுதான் இன்றைக்கி உள்ள கள நிலவரம். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லிட்டோம். சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ கள நிலவரம் என்னென்னா இப்போ கூட மறுபடி சொல்கிறேன், இப்போ கூட ஸ்லைட்டாக கொஞ்சம் மேலே நிற்கிறது ராகுல் காந்தி, உத்தவ் தாக்கரே, சரத்பவார் கூட்டணி தான் ஸ்லைட்டில் மேலே. இது எங்கே இந்த மாதிரி பிரச்சனைனாங்க, காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் உத்தவ் நிற்கிற இடத்துல காங்கிரஸ்காரங்க எதிர்ப்பாக நிற்கிறாங்க ஓட்டு. அது ஒரு சின்ன இல்லை பெரிய பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிரகாஷ் அம்பேத்கர். இதில் இன்னொன்று நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். இன்றைக்கி பிரகாஷ் அம்பேத்கர் கட்சி எல்லா இடத்துலையும் ஒரு 500,000 வாங்கினாலும் இன்றைக்கி அது பாதிக்கும். அதுவும் பார்த்தா புத்திஸ்ட், பழங்குடியினர்லேயே புத்திஸ்ட் நிறையா இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த புத்திஸ்ட்டு எங்கே திரும்புவாங்கன்னு தெரியல. 2014 உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஒரு பெரிய ஸ்வீப் அடித்தது விதர்பால. அதுக்கப்புறம் 2019 கூட அப்படி எடுக்கலை. இந்த தடவை எடுக்காது. அதான் இப்போ கள நிலவரம். நீங்கள் காங்கிரஸ் தப்பாட்டம் பண்ணிடுச்சு. ஆனாலும் அதை பிஜேபி மெட்டீரியல் ஆக்குமாங்கிறது பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள்கிட்ட 2100, 3000 இது ரொம்ப பெருசாக பேசப்படுது. 2100 வேணுமா, 900 ரூபா அதிகம் கொடுக்குற காங்கிரஸ் 3000 வேணுமா? அது என்ன இருந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க இல்லைங்க. 4 மாதமாக வாங்கிட்டு இருக்காங்க 1500, டபுள் அடுத்த மாதம் ஜெயித்த உடனே. இந்த வீடியோலாம் போகுது. ஒரு பக்கம் ரேவந்த் ரெட்டி வீடியோ, டிகே சிவகுமார் வீடியோ பாருங்கள், நாங்கள் கொடுத்துருக்கோம்னு ஆரம்பிக்கிறாங்க. அது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஐட்டம் என்னென்னா நாராயண ராணே அப்படிங்கிறவர் யார்? சிவசேனாவில் முதலமைச்சர் கேண்டிடேட் உத்தவ் அவங்க அப்பா இருக்கும்போது. நாராயண ராணே என்ன பண்ணுறாரு, அவங்க ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஷிண்டேட்ட இருக்கார், ஒரு பையன் பிஜேபியில் இருக்கார்.
அதாவது என்னன்னா, ஷிண்டே கிட்ட யார் ஜெயிச்சாலும் ஷிண்டேவால் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்க ஆளுங்க எல்லாமே பிஜேபியோட ஸ்பை. இது வந்து ஷிண்டே தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறான்னு தெரியல, அடிமையாயிட்டார். ஆனால் மும்பையில் இது பெருசாக பாதிக்குது. என்ன பாதிக்குது? பால் தாக்கரே வழி வந்த ஷிண்டே வந்து அடிமையாக இருக்காரு அப்படிங்கிற கோஷம் வந்து அங்கே எடுபடுது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த கட்சி ஜெயிச்சாலுங்க 500 ஓட்டு 400 ஓட்டு நீ வேணால் எழுதி வச்சுக்கோங்க. 30 10 20 5 2 இதெல்லாம் ஜெயிக்க போகிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்க கால நிலவரம். யார் நெரிச்சாலும் நெக் டு நெக். ஏன்னா யூகிக்கவே முடியல. இப்போ நம்ம என்னென்னா, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கும், கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும் சொல்ல முடியுது. எல்லாமே நெக் டு நெக் தான். இதில் என்னென்னா, பிரகாஷ் ஒரு தொகுதியில் வந்து போன தடவை 31 சீட்டு ஜெயிக்குது காங்கிரஸ். இந்த தடவை சட்டமன்ற ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 தொகுதி வருது மெஜாரிட்டி. ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, நீங்கள் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லா தேர்தலையும் பாருங்கள். எம்பி எலெக்ஷனில் அந்த வேட்பாளர் ஒரு 80,000 ஓட்டில் ஜெயிக்கிறார். 80,000 ஓட்டில் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதி வரியாக இருக்குது, ஒரு 80,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிட்டார். அதில் ஒரு தொகுதியில் ஒரு 30,000 லீடிங்கில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த 30,000 கிடைக்காது. ஏன்னா எம்பி எலெக்ஷனில் மோடி வேணுமா வேணாமா அவ்வளோதான், மோடியா ராகுலா. இங்கே அப்படி இல்லை, லோக்கல் விஷயம் நிறைய எடுக்குது. நம்ம பிரகாஷ் அம்பேத்கர் உள்ள வர்றார். அம்பேத்கரோட பேரன், அவர் ஒரு 2 சீட்டு தான் வாங்குவார். ஆனால் நிறைய இடத்துல எத்தனை பேரை கவுத்து விடுவாருன்னு தெரியல. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எம்ஐஎம் நம்ம இவர் அசாருதீன், அவர் எவ்வளோ வந்து ஓட்டை கம்மி பண்ணுவாருன்னு தெரில. ஆனால் இந்த தடவை ஏஎம்எம் பெரிய அடி வாங்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பட்டேங்கே தோ கட்டேங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒன்றா இருந்தால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு மோடி சொல்கிற வார்த்தை. இதெல்லாம் இந்துக்கள் மத்தியில் எவ்வளோ வேகமாக போகுதோ அதை விட வேகமாக இஸ்லாமியர் மத்தியில் போகுது. பார்த்தீங்களா, நமக்கு ஒரு ஆபத்து வருதுப்பா, மொத்தமாக ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, ஏஎம்எம் ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாத அப்படிங்கிற கோஷமும் போகுது. பட்டேங்க தூ கட்டேங்கிற யோகியுடைய வார்த்தை பேக் ஃபயராக தான் போகுதுங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். இதுதாங்க இப்போ மகாராஷ்டிரா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, மேற்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் சரத்பவார். புதுமுகத்தை நிறுத்தி வச்சு பட்டையை கிளப்பிட்டு இருக்கார் ஒரு பக்கம். எங்கே ஃபைட் அப்படின்னா, ஏன்னா மகாராஷ்டிராவில் 288 சீட்டு. அதை நீங்கள் பிடிக்கணும்னா விதர்பாவை ஜெயிக்கணும். விதர்பாவில் 62 சீட்டு. 2014 பார்த்தீங்கன்னா பிஜேபி அதான் ஹையஸ்ட் 44 சீட்டு. அதுக்கப்புறம் 2019 கம்மி. எப்பயுமே விதர்பா வந்து காங்கிரஸோட கோட்டை. 2014 ஒரு பெரிய அலை அடித்தது மோடிக்கு, அதனால் ஜெயிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு மகாராஷ்டிரா அரசியல் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, சரத்பவாரை விட்டு அஜித் பவார் ஏன் வெளில வர்றாரு? போன 2004 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2004 அதிகமாக எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறது யாருன்னா சரத்பவார். அவர் நினச்சிருந்தா அஜித் பவாரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம், அவர் ஆக்கலை. காங்கிரஸ் தான் முதலமைச்சர் கொடுத்துட்டார் காங்கிரஸ் அசோக் சவான், தேஷ்முக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், இந்த மாதிரி மாற்றி சுசில்குமார் ஷிண்டே பட்டியலின சமூகம், இந்த மாதிரி மாற்றி ஆளை போடுது. அப்போ அஜித் பவாருக்கு என்ன கோவம்னா, கட்சியை வந்து உங்கள் பொண்ணுகிட்ட கொடுக்குறதுன்னு தயாராகிட்டீங்க. அப்போ சென்ட்ரலில் உங்கள் பொண்ணு எம்பியாக இருக்குது, சென்ட்ரல் பார்த்துக்குது, ஸ்டேட்டை எனக்கு கொடுக்கக்கூடாதாங்கிற கோவம் அதுதான் வெளியில் வந்திருக்குது. அதே மாதிரி ராணே, அவர் தான் வந்து சிவசேனாவோட முதல்வர். ராணேவை வச்சு சிவசேனாவை உடைக்காமல் ஏன் ஏக்நாத் ஷிண்டேவை வச்சு உடைக்கிறாங்கன்னா, ஏக்நாத் ஷிண்டேவுடைய குருநாதர் சதீஷ் கடைன் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து தீவிரமான இந்துத்துவா. அதனால் இந்துத்துவாவின் மீது மிகுந்த பற்றுதல் கொண்ட ஷிண்டேவை வச்சு இன்றைக்கி உத்தவ் தாக்கரே உடைச்சிட்டாங்க. ஆனால் அந்த கோபம் அங்கே வெகுவாக இருக்குது. இன்னும் பல ரீசன் இருக்குது. அதாவது வந்து பாபா சித்திக் மேட்டர்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதேமாதிரி வந்து சிவாஜி சிலை உடைந்தது, அது ஒரு பெரிய மேட்டராக இன்றைக்கி தெரியல. எல்லாத்த விட முக்கியம் இன்றைக்கி வளர்ச்சி. இப்போ இது அதை விட பெரிய விஷயம் என்ன ஆகி போச்சு, ஜிடிபி 3% குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் ஓரளவுக்கு நடுத்தர மக்கள்கிட்ட எதிரொலிக்குது. எல்லாத்த விட தாண்டிங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு போட போனால் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்காது. ஏன்னா அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஆத்தாக்கே பாத்தாக்கே அப்படின்ட்டு 2 கோடி இன்னமும் சொன்னார் இவர், அதெல்லாம் இந்தியில் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குற ராகுல் காந்தி. 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னே என்ன ஆச்சு? இப்போ என்னென்னா, வேலை பசங்களுக்கு வந்து மாதம் காங்கிரஸ் 4,000 ரூபா கொடுக்குது. அதேமாதிரி பிஜேபியும் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு விளம்பரம் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே ஆண்டுக்கு 2 கோடி பேர் வேலை கொடுக்குறேன்னே அதே இல்லை. படித்தவங்களாம் சும்மா ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. இந்த ஒரு கோபம் அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்குது. ஏன்னா நம்ம என்னதான் கணக்கு போட்டாலுங்க, ஒரு கணக்கு மட்டும் ரொம்ப திடமாக நம்ம நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்னா, இந்த ஜாதி அரசியல் மத அரசியல் இந்த தடவை எடுபடாது. இந்த தடவை வந்து வளர்ச்சி திட்டங்கள். அதனால தான் காங்கிரஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கும்னு சொல்கிறோம்.
தப்பு பண்ணிடுச்சானா காங்கிரஸும் தப்பு பண்ணிடுச்சு. ஏன்னா உத்தவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து விதர்பாலெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருந்திருக்கணும். காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு தான் சொல்கிறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியல. அதில் ரொம்ப பிஜேபி ரொம்ப உஷாராக இருக்காங்க. பிஜேபி ஒரு இடத்துல நிற்கணும்னா ஷிண்டே விடலன்னு ஷிண்டே கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சரி நீயே நின்றுக்கோ, ஆனால் என்னென்னா ஏன் கேண்டிடேட் நின்றுட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, ஷிண்டே கட்சியில் சேர்த்து அவர் வேட்பாளர் ஆயிடுறாரு. பார்த்தீங்கன்னா ஷிண்டேல பாதிக்கு மேலே பிஜேபியிலேருந்து போனவங்க, அதே மாதிரி அஜித் பவார்கிட்ட பாதிக்கு மேலே பிஜேபியிலேருந்து போனவங்க. பிஜேபி தான் எல்லா இடத்துலையும் நிற்கிற மாதிரி தான் தோற்றம். ஆனால் இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விதர்பாலை எப்படி தான் பண்ணாலும், இவங்க என்ன தான் பண்ணாலும், நம்மை பொறுத்தவரை விதர்பாலை கண்டிப்பாக 62 சீட்டில் 35-36 சீட்டு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும், மாற்று கருத்து இல்லை. மிச்ச சீட்டு இவங்க ஜெயிப்பாங்களா 30ன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஜெயிக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு 2-3 வந்து சுயேட்சைகள் போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் அம்பேத்கர் வர்றாரு. அதனால் பிஜேபி அப்படிங்கிறது நம்மை பொறுத்தவரை ஒரு 22 தொகுதி ஜெயிக்கும். அதனால தான் விதர்பா இன்னும் காங்கிரஸுக்கு தான் ஃபேவராக இருக்குது. மேற்கு மகாராஷ்டிரா சொல்லவே வேணாம், 70 சீட்டு அடித்து ஆடிட்டு இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 40 சீட்டாவது இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும். மும்பையிலையும் தானா ரீஜன் இதில் தான் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பையில் உத்தவ் அடித்து ஆடுவார், தானே லெவலில் ஷிண்டே அடித்து ஆடுவார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தாராவி சூப்பராக ஜெயிப்பாங்க. அது உத்தவ் தாக்கரே ஜெயிக்க போகிறார், அதை மாற்று கருத்தில் இப்பயே சொல்லிடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பா தேவி கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குது, நம்ம பேரோட சொல்லிடுவோம். சங்கிலி கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குது. அப்புறம் வந்து சத்தாரா மாவட்டம் அதில் வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபி ஜெயிக்குது. அப்புறம் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து விதர்பாவில் விதர்பா அப்படின்னே ஒரு தொகுதிக்குது, வதர்பா அப்படிங்கிற ஒரு தொகுதிக்குது, எம்பி எம்எல்ஏ. அங்கே எப்பயுமே பிஜேபி தான், பிஜேபி அவ்வளோ வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி. ஆனால் இங்கே இப்போ இந்த தடவை அதுலேயே கொஞ்சம் ஓட்ட விழுவுது. ஏன்னா போட்டி வேட்பாளர் நிற்கிறதுனால பிஜேபி அங்கே தடுமாறிட்டு இருக்குது. இதான் மகாராஷ்டிராவை பற்றி விஷயம். ஏன்னா நம்ம வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் பிஜேபி ஜெயிக்கும் 19 சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்பர் ஹேண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது இந்தியா கூட்டணி தான். இதை அடுத்து அவங்க பிரச்சார வலிமையெல்லாம் மாற்றினாலும் மாற்றும். ஆர்எஸ்எஸ் வேற மைனூட்டாக வேலை பார்க்குறாங்க, இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஒன்றும் வேணால் விதர்பாவில் மட்டுமே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கூட்டத்தை முடிச்சிட்டாங்க. நுணுக்கமாக வேலை பார்க்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.